வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் கௌரி கிச்சனில் பார்க்க போகிறது. இன்றைக்கு என்ன லஞ்ச் பிளாக்ண்டு தான். இந்த லஞ்ச் இன்றைக்கு நான் ஓர்டருக்காக குக் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன குக் பண்ணியிருக்கிறேன்ன்றது தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆட்டிறைச்சி குக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். 2 விதமாக நான் இன்றைக்கு ஆட்டிறைச்சி குக் பண்ணியிருக்கிறேன். ஓர்டருக்கு கேட்டவைக்கு ஒரு விதமாக குக் பண்ணியிருக்கிறேன், எங்களுக்கு ஒரு விதமாக குக் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமாங்க. ஆட்டு எலும்பில் சூப் சமைத்திருக்கிறேன். கத்தரிக்காய் மசியல், கத்தரிக்காய் பால் கறி மாதிரி சமைத்திருக்கிறேன். அச்சார் கேரட், பீன்ஸ், ஓனியன் ரெண்டு நிறைய ஐட்டம் சேர்த்து மேக் பண்ணியிருக்கிறேன். அதோடு தக்காளி பழ சம்பல். இந்த பாருங்க, இறைச்சி கறிக்கு தக்காளி பழ சம்பல் இருந்தால் நல்லா இருப்பார். எனக்கு பிடிக்கும், அதனால் தக்காளி பழ சம்பல் நான் மேக் பண்ணியிருந்தேன். பஸ்மதி ரைஸில் சோறு குக் பண்ணியிருந்தேன். ரைஸ் நெய் சேர்த்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து ரைஸ் குக் பண்ணியிருக்கிறேன். முட்டை அவித்திருக்கிறேன். இப்போ சாப்பாடு ஆர்டரு கொடுக்குறதுக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள். 2 பாக்ஸில் போடுகிறேன். இன்றைக்கி 2 ஆர்டர். இது சிங்களீஸ் பீப்புளுக்கு தான் நான் கொடுக்குறேன். தமிழாக்கள் 2 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தவ தூர இடத்துல இருந்து. இன்றைக்கி வரையிலான்னு சொல்லி இன்னொரு நாளைக்கு மாற்றி இருக்கணும். இது கூடுதலாக சிங்களீஸ் பீப்புள் தான் கூட ஆர்டர் எடுக்கணும். இப்போ எல்லாமே பாக்ஸுகளில் நான் போட்டுட்டேன். இன்றைக்கி நான் சமைத்த பார்ப்போம். இது இறைச்சி கறிக்கு வாசனை பவுடர் உடனே மேக் பண்ணி போடும்போது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருப்பார், வாசமாயும் இருப்பார். அதனால் ஆர்டர் கொடுக்குறாங்களுக்கு அப்படி சமைத்தேன். இது உருளைக்கிழங்கு சேர்த்து ஆட்டிறைச்சி சமைத்திருக்கிறேன் பாருங்கள். சிங்களீஸ் பீப்புளுக்கு மட்டனுக்குள்ள உருளைக்கிழங்கு சேர்க்கிறது பிடிக்காது. அதனால் நான் எங்களுக்கு செப்பரேட்டாக சமைச்சிட்டு இது அவர்களுக்கு நான் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் சமைத்திருக்கிறேன் ஆட்டிறைச்சி. இனி தாளிச்சிருக்கிறேன். கடைசியில் தாளிச்சிட்டு அப்படியே கறிக்கு சேர்க்க போகிறேன். எல்லா கறிக்கும் இந்த பாருங்க. இப்போ எல்லாமே சமைத்து முடித்ததை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.